friends, praise the Lord. Today viewers, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 இப்படியாக சொல்லப்படுறது. ஸோ தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பின் அளவற்ற அன்பின் காரணத்தை கொண்டு தேவன் நம்முடைய எல்லா பாவ சாப கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் கிருபையாய் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஸோ இந்த ரட்சிப்பை நம்ம முழுமனதோடு நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஸோ நம்ம விசுவாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த கிருபையினாலே கொடுத்த இந்த ரட்சிப்பு இலவசமாக தேவன் நமக்கு தருகிறார். எனவே இந்த ரட்சிப்பை நம்ம முழுவதுமாய் அனுபவிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனை முழுமனதோடு விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம் தேவனுடைய மகிமையை நம்ம காண முடியும். ஸோ நம்ம தேவன் நம்மளை ரட்சித்து விட்டார். எனவே நமக்கு நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து, நம்முடைய நோயிலிருந்து நம்மை அவர் விடுதலை ஆக்கி விட்டார். நம்ம ரட்சிக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து நம்ம விடுதலையை காண முடியும். ரட்சிப்பின் அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ நம்ம விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். ஓகே friends, praise the Lord. Have a nice day.